ஆனால் எனக்கு இவங்களை பற்றி ஒன்றுமே புரியலண்ணா. இவங்கெல்லாம் அந்த செலக்டிவ் அம்னீஷியான்னு ஒரு நோய் இருக்குது. அதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து விட்டதோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கலை சொல்லட்டும். கடந்த 10 ஆண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று பாராளுமன்ற தேர்தலின் பொழுது 36 பக்கம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு முறை அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்குறோம். 36 பக்கம் 11 லட்சம் கோடி ரூபாய் 10 ஆண்டுகளில் பார்க்கட்டும். சென்னை மெட்ரோ 43,000 கோடி வாங்கி கொடுத்துருக்கோம். இத்தனைக்கு இவங்க வந்து மாநில அரசு ப்ராஜெக்டை டிக்ளேர் பண்ண பிறகு மத்திய அரசு பணமே கொடுக்கக்கூடாது. ஆனால் இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. இவங்க அரசியலுக்காக மக்கள் எதற்கு பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரதமருக்கு கடிதம் எழுதி 43,000 கோடி ரூபாய் சென்னை மெட்ரோக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னும் இவங்கெல்லாம் அதெல்லாம் காதில் என்ன உங்களுக்கு என்ன பஞ்சு வச்சு அடைச்சிருக்காங்களானே கண்ணு தெரியாதா அவங்களுக்கு? அதனால் நீங்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் கொஞ்சம் காதையும் கண்ணையும் திறந்து இந்திய அரசியலில் என்ன நடக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம பட்ஜெட் வர இருக்குது, இந்தியாவினுடைய பட்ஜெட். அதிலும் தமிழகத்திற்கு பெரிய அளவில் திட்டங்கள் நிதிகள் வரும். அதனால் வேண்டுமென்று இவர்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை மறைப்பதற்காக தினமும் மத்திய அரசின் மீது குறை சொல்வதை மட்டுமே ஒரு முழுநேர வேலையாக திமுக அரசு வச்சிருக்கிறாங்க.